புசி ஆனந்த் இவர் வந்து தமிழக அரசியலுக்குள்ள எப்படி வராரு, விஜய் கூட எப்படி சேர்றாரு? அவர் தான் இன்னைக்கு கதாநாயகர். தமிழ்நாட்டோட கதாநாயகர் யாருன்னா புசி ஆனந்த் தான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நல்ல ஒரு என்ன சொன்ன பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி ஒரு நபரை கேட்டிருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு பொதுச் செயலராக போடுறவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆளே கிடைக்கல போல இருக்குது. ரொம்ப பஞ்சம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம், ஆனால் அதோட பொதுச் செயலர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர். அந்த புசின்ற அந்த பட்டம் என்ன எப்படி வந்ததுன்னு கேட்டால், செல்லம்மா பகுதியில் வந்து அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக சொல்கிறாங்க முனுசாமின்றது தான் அவருடைய பேர். அப்போ கசட்லேயே வந்து அவர் பேரை வந்து மாற்றிட்டாரு. அது தமிழ்நாட்டு பிரஜையாகணுன்றதுக்காகவே ஓட்டர் ஐடியிலேருந்து ஆதார் கார்டிலேருந்து மாற்றின ஒரு நபர். இப்படி ஒரு கேள்வி யாராவது ஒருத்தன் சேகுவாரா மாதிரி ஒருத்தன் வந்து கேட்பான். பனையூரில் வந்து விஜய் வீட்டில் வந்து உட்காந்து எல்லா சதுரங்க ஆட்டமும் ஆடுறாருன்றது தான் தகவல். சமூக அடிப்படையில், சாதி அடிப்படையில் அவர் வந்து விஸ்வகர்மா சாதியை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லை இப்போ எல்லாரும் பேசி தானே ஆகணும். நம்ம சாதியை பேசணும், சாதி வன்மத்தை பேசவே இல்லை. ஆனால் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்லி தானே ஆகணும். சார்ந்தவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தெரியணும் தான் சார், தெரியணும். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சில பேர் நின்னாங்க இல்லையா, அப்போ அந்த வாக்குகள் பெற்றது எதனுடைய அடிப்படையில்னு கேட்டால் விஜயால்லாம் கிடையாது. நேரடியாக சொல்லலாம் ரவீந்திரன் துரைசாமி தான். நீங்கள் போடனா போடுங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நெருடல் இருந்ததுன்னா போட மாட்டோம். இப்போ நம்ம வந்து விஜய் சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல. முதல்ல இதை பேச, ஏன்னா இப்போ பேசுறது நம்ம யாரை பற்றி பேசணும், கிறிஸ்டியானை பற்றி பேசணும். விஜய் என்ற மிகப்பெரிய ஒரு மாஸ்க், ஒரு மெகா பிராண்டோட மாஸ்க் அவருக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல விஜயை நம்ம குறைச்சி மதிப்பிடல. விஜய் வந்து நேற்றும் இன்றும் நாளையும் ஒரு மெகா பிராண்ட். அப்படி வந்து அந்த மெகா பிராண்டை எப்படி உள்ளங்கையில் கொண்டு வராரு புசி ஆனந்த்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சீனை போடுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு செலவு பண்ணி. இதை பார்த்த உடனே அப்பாவும் மகனும் கொஞ்சம் ஷேக் ஆகிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிலடிச்சான் குஞ்சுகள் 3 பேர். அந்த 3 பேர் ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரசிகர்களுக்குள்ளே ஏற்படுற அந்த கருத்து வேற்றுமை, இல்லாத அவங்க மீது விழக்கூடிய வீண் பழி, அதில் ஒரு நபர் பாலான்ற நபர் இறந்துடுறாரு. அதை வந்து இவர் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லேண்டுகள் தேவைப்படுது. அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் நெருக்கமாகிறார். இவங்க தெரியல, மிகப்பெரிய கோடாரி கம்பை தூக்கி நம்ம மடியில் வச்சுக்கிறோன்றது தெரியல. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் சொல்ல, விஜய்க்கு இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்க, விஜய் குடும்பத்தில் இருக்கவங்க. விஜய்க்கு வந்து புசி ஆனந்த் அடிமைன்னு சொல்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அப்படி தெரியவே இல்லை. புசி ஆனந்த் எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாக, தம்பிக்கு தம்பியாக அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவுக்கு மாமாவாக, ஒரு ரசிகர் மன்ற தலைவர்ன்றதுனாலேயே வந்து அந்த கட்சிக்கே வந்து பொதுச் செயலராக்கிறது வந்து யாருமே தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கவே இல்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தி ஃபயர், இது புத்தம் புதிய எங்களுடைய சேனல். இதில் வந்து முதல்ல நம்ம திரு சேகுவாரா சாரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து புசி ஆனந்த், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க பொதுச் செயலராக இருக்க புசி ஆனந்த், இவர் வந்து தமிழக அரசியலுக்குள்ளே எப்படி வராரு, விஜய் கூட எப்படி சேர்றாரு சார்? அவர் தான் இன்னைக்கு கதாநாயகர். தமிழ்நாட்டோட கதாநாயகர் யாருன்னா புசி ஆனந்த் தான். நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. புத்தம் புதிய சேனல் முதல் நல்ல ஒரு என்ன சொன்ன பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி ஒரு நபரை கேட்டிருக்கீங்க. புசி ஆனந்த்னா அவர் வந்து பாண்டிச்சேரி சார்ந்தவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு பொதுச் செயலராக போடுறவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆளே கிடைக்கல போல இருக்குது. ரொம்ப பஞ்சம்னு நினைக்கிறேன். அதனால் பாண்டிச்சேரியில் இருக்கிற கொடுக்கலாம். ஒரு தேசிய கட்சியாக தொடங்கியிருந்தா கூட சரி, இந்த மாநிலத்தில் ஒருத்தர், அந்த மாநிலத்தில் ஒருத்தர் சொல்லலாம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம், ஆனால் அதோட பொதுச் செயலர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இதுலேருந்தே தெரியுமா எந்த அளவுக்கு விளங்குன்றது தெரிஞ்சிச்சு. ஒன்று சரி, ரைட். சரி, அவர் யாருன்றதை நம்ம பார்ப்போம் நீங்கள் கேட்ட மாதிரி. ஏன்னா பரவலாக வந்து யாரும் சொல்லாததை, இதுவரை யாரும் பேசாததை நாம் பேச போகிறோம். ஓகே சார். இதில் வந்து பரவலாக ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது என் மேலே. உண்மையை பேசுவேன், யாருக்கும் ஆதரவாக இல்லை, இவர் வேண்டப்பட்டவர், அவர் வேண்டப்படாதவர், இந்த பாரபட்சம் இல்லாமல் உண்மையை பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஆதரவாக பேசினா அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டேன், எதிராக பேசினா எதிராளிகிட்ட பணம் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு பேர்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தொடச்சி தூக்கி போட்டு நம்ம வந்து நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன்.
இந்த புசி ஆனந்த் யார்? பாண்டிச்சேரியை சார்ந்தவர். அந்த புசின்ற அந்த பட்டம் என்ன எப்படி வந்ததுன்னு கேட்டால், அந்த புசின்ற தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினராக இவர் தேர்வு செய்யப்பட்டாருன்னா, நீங்கள் தேர்வு செய்யப்பட்டாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோன்னா இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய தொகுதி அது கிடையாது. ஒரு 4 தெருக்கள் சேர்ந்த ஒரு தொகுதி, அதாவது ஒரு வார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்டு கவுன்சிலர் எப்படியோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த வகையில் புசின்ற அந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காருங்க. செல்லம்மா பகுதியில் வந்து அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக சொல்கிறாங்க முனுசாமின்றது தான் அவருடைய பேர். ஓகே. ஸோ முனுசாமின்ற பேரை வந்து அவர் வந்து ஆனந்த்னு சொல்லிட்டு கெசட்டில் மாற்றினதான் அங்குள்ள பகுதியில் இருக்கிறவங்ககிட்ட நான் போய் கேட்கும்போது இப்போ அவரை பற்றி இப்போ நிறைய தேடுதல் நம்ம பண்ணுறோம். இவர் யார்? புசி ஆனந்த் யார்? அப்போ கெசட்லேயே வந்து ஒரு பேரை வந்து மாற்றிட்டாரு. அது அப்படி தான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பிரஜையாகணுன்றதுக்காகவே ஓட்டர் ஐடியிலேருந்து ஆதார் கார்டிலேருந்து மாற்றின ஒரு நபர். ஏன்னா இங்கே ஒரு இப்படி ஒரு கேள்வி யாராவது ஒருத்தன் சேகுவாரா மாதிரி ஒருத்தன் வந்து கேட்பான், எப்படா பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட வந்து ஒரு கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளரும் தமிழக வெற்றி கழகன்ற பேருக்கு ஒரு பெயருள்ள ஒரு கட்சிக்கு நீ எப்படி பொதுச் செயலாளர் கேட்பாங்கல்ல. அப்போ அது வந்து கொஞ்சம் காஷனாக இருக்கிறதுக்காக ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் மாற்றினதா கூட தகவல் இருக்குது. இது ஒரு பக்கம். சரி, இவர் வந்து பாண்டிச்சேரி சார்ந்தவர். அவர் குடும்பம் இப்போவும் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அவர் மட்டும்தான் இங்கே பேச்சுலராக வந்து பனையூரில் வந்து விஜய் வீட்டில் வந்து உட்காந்து எல்லா சதுரங்க ஆட்டமும் ஆடுறாருன்றது தான் தகவல். புசி ஆனந்த் வந்து இயற்பெயர் வந்து முனுசாமின்ற தகவல் வந்து அந்த பகுதியில் சொல்கிறாங்க. அவர் வந்து சமூக அடிப்படையில் சாதி அடிப்படையில் அவர் வந்து விஸ்வகர்மா சாதியை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அது இல்லை இப்போ எல்லாரும் பேசி தானே ஆகணும். இது ஏன்னா இது அடிப்படையில் வந்து கேட்டால் வந்து அவருடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குதோ அதை நம்ம பேசி தானே ஆகணும். கெசட்டில் என்ன இருக்குதோ அதை பேசி தானே ஆகணும். இல்லைனா இங்கே தேவையில்லாமல் சில அடையாளங்கள்லாம் உருவாக தானே செய்யுது. நம்ம சாதியை பேசணும், சாதி வன்மத்தை பேசவே இல்லை. ஆனால் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்லி தானே ஆகணும். ஸோ விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தெரியணும் தான் சார், தெரியணும். ஏன்னா இல்லைன்னா இது வேறு மாதிரி போயிட்டுருக்குல்ல. இப்போ இப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல. பரவலாக வந்து குறிப்பிட்ட வந்து சிலர் பேசும்போது இவர் வந்து இந்த சமூகத்தை ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்தல் வியூக நிபுணர் அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், அவர் என்ன சாதி தெரியுமா? அவர் விஸ்வகர்மா அந்த சமுதாய வந்து அந்த சாதிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது தெரியுமா? அந்த வாக்கு வங்கி அடிப்படையில் தான் வந்து அவர் பாண்டிச்சேரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சாரை தவிர வந்து வாக்கு கூடுதலாக வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சில பேர் நின்னாங்க இல்லையா? அப்போ அந்த வாக்குகள் பெற்றது எதனுடைய அடிப்படையில்னு கேட்டால் விஜயாலாம் கிடையாது. முழுக்க வந்து அவர் வந்து ஜோசப் விஜய், இவர் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். இவரால் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு வங்கியே வந்து புசி ஆனந்த் தான் இருக்குது. இப்படி சொல்ல முடியுமோ அதை பேசி தானே ஆகணும். தேர்தல் வியூக நிபுணர் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நேரடியாக சொல்லலாம் ரவீந்திரன் துரைசாமி தான். நீங்கள் போடனா போடுங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நெருடல் இருந்ததுன்னா போட மாட்டுங்க. புசி ஆனந்த் வந்து இப்போ அதாவது நல்லா புரிஞ்சிங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதி வந்து எத்தனை சாதி இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருக்குது, அந்த பிரிவுகளுக்கு உட்பிரிவுகள் எவ்வளோ இருக்குது, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிக்ஷனரியில் போய் தேடினீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தில் தேடினீங்க, ஒரு ஆவணங்களை தேடினா கிடைக்கலன்னா நீங்கள் உடனே நீங்கள் ரவீந்திரன் துரைசாமிக்கு ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார். புதுசாக ஒரு சாதி உருவாச்சுன்னா கூட சொல்லுவார். 2 சாதிகள் சேர்ந்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு புதுசாக ஒரு சாதி பிறந்ததுன்னா அந்த சாதியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கணக்கிட்டு சொல்லுவார். அந்தளவுக்கு திறமசாலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆதாரத்தை வேணால் கேட்டார், நேற்றைய தினம் போட்ட ஒரு ட்விட்டில் என்ன சொல்கிறார் கேட்டால், புசி ஆனந்த் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது, ஜோசப் விஜய்க்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அதனால தான் நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் கேட்டால், ஆமாம் அவர் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். இப்போ நம்ம வந்து விஜய் சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல. முதல்ல இதை ஏன்னா இப்போ பேசுகிறது நம்ம யாரை பற்றி பேசணும்? புசி ஆனந்த் பற்றி பேசணும். ஸோ புசி ஆனந்த் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். அது வந்து தொழில் என்னன்னு பார்க்கணும். அடுத்தது சாதியை பார்த்துட்டோம். முதல்ல புசி ஆனந்த் யாருன்றதை பார்த்துட்டோம், அவர் என்னவாக இருந்தார் பார்த்துட்டோம், எந்த சமூகத்தை சார்ந்தவர் பார்த்துட்டோம். இப்போ வந்து கேட்டால் அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு அடிப்படையில் அவர் என்ன தொழில் கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில். அன்றைக்கும் செய்கிறாரு, இன்றைக்கும் செய்கிறாரு. அன்றைக்கி வந்து அவர் தனியாக ஒரு அரசியல் பலத்தோடு பண்ணார். தனி அரசியல் பலம்னா அங்கே பாண்டிச்சேரியில் உள்ள அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து அவரோட உறவினர் இருக்கிறாரு. அவர் மூலமாக தான் அந்த
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து விரிவாக்கத்தை முதல் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற நாராயணசாமி முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, ரங்கசாமி இவங்களையெல்லாம் வந்து இணைப்புனா நான் அவங்களோட சேர்ந்து நெருங்கி பழகும்போது அவருடைய ரியல் எஸ்டேட் வியாபாரம் வந்து விரிவாக்கம் பண்ணுது. அப்போ அங்கே பிரபலமாக வரார் அந்த பகுதி. இதுதான் ஒரு தொழில் சமூகம். புசியானது யாருன்றதை பார்த்துட்டோம், எந்த சமூகத்தை சார்ந்து பார்த்தாச்சு, என்ன தொழில்ன்றதை பார்த்தாச்சு. சரி சார், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இவர் வந்து எப்படி தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே நுழையிறாரு? தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே எப்படி நுழையிறாருன்னா, விஜய்ன்ற மிகப்பெரிய ஒரு மாஸ்க், ஒரு மெகா பிராண்டோட மாஸ்க் அவருக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல விஜயை நம்ம குறைச்சி மதிப்பிடல. விஜய் வந்து நேற்றும் இன்றும் நாளையும் ஒரு மெகா பிராண்ட் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்கேயும் நம்ம குறைச்சி. ஆனால் எப்படி வந்து அந்த மெகா பிராண்டை எப்படி உள்ளங்கையில் கொண்டு வராரு புசியானதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் நீங்கள் நாகரிகமாக கேட்குறீங்க. தமிழ்நாடு அரசியலில் எப்படி வந்தாருன்னு கேட்குறீங்கல்ல. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வந்து 2006 அதுவும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே எப்படி வந்து ஒரு முக்கிய நபராக இன்னைக்கு கருதப்படுறாரு அப்படின்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. இது முதல்ல நான் சொன்னேன்னா, அங்கே பாண்டிச்சேரியில் 2006 ஒரு 3 பேர் சேர்ந்து விஜய் ரசிகர் மன்றம் தொடங்குறாங்க. அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. வேல்முருகன்றவர் இருக்கிறாரு, பாலான்றவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஜிப்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ரசிகர் மன்றத்தை தொடங்குறாங்க. 2006 வாக்கில் தொடங்குறாங்க. அவங்க தொடங்கி அதை நடத்திக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சில நபர்களுடைய ஒரு இடையூறு இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பாதுகாப்பு வேணும், அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து விஜய் அவர்கள் நேரடியாக வந்து களத்தில் வர முடியாது. அப்போ எஸ்எஸ்சி தான் அந்த பொறுப்புகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து நேரடியாக வர முடியாது. இங்கே ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு காப்பாளராக இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ரசிகர் மன்ற காப்பாளராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு யாரை போடலான்னு கேட்டிங்கன்னா, அது அங்கே பரவலாக வந்து அறியப்பட்ட ஒரு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த், புசியாந்த். அப்போது அவர் போய் அப்ரோச் பண்ணி கேட்கணும், எங்கள் மன்றத்துக்கு நீங்கள் காப்பாளராக இருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. அந்த தம்பிகள் 3 பேர் கேட்குறாங்க. இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த தம்பிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேர் இருக்கிறாங்க. ஜிபின்றவர் இருக்கிறார், வேல்முருகன்றவர் இருக்காங்க. அவங்க போய் கேட்கும்போது அப்போ அந்த ரசிகர் மன்ற காப்பாளராக தான் அவர் வந்து அங்கே அந்த நான் பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு காப்பாளராக இருக்கார். அவ்வளோதான். ஸோ அப்படி வந்த பிறகுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து அவர் அவர் முன்னிலைப்படுத்தி சில நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதன் நிகழ்ச்சிக்கு வந்து இவரை வர வைக்கிறாரு. யாரை வர வைக்கிறாருன்னா வந்து விஜய் வர வைக்கணுன்ற அந்த திட்டம் இருக்குது. அப்போ அந்த திட்டம் விஜய் நேரடியாக வர வைக்கல, வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்படியே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து எஸ்எஸ்சியும் சேர்ந்து அதில் பங்கேற்கிறாரு. பெரிய அளவில் அந்த விழாவை வந்து நடத்தி காட்டுறாரு. ஒரு சீனை போடுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு செலவு பண்ணி. இதை பார்த்த உடனே அப்பாவும் மகனும் கொஞ்சம் ஷேக் ஆகிடுறாங்க, இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. நெஞ்ச நக்கிறது தானே இது. பெரிய வந்து தன் சொந்த பணத்தை போட்டு பண்ண உடனே பரவாயில்ல, நம்ம கையை எதுவுமே கடிக்காமல் சொந்த ஃபங்க்ஷனுக்கு அவருடைய அந்த பங்களிப்பு வந்து வச்சு ஒரு பெரிய விழா நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழைங்களுக்கு உதவுற மாதிரிலாம் வந்து ஒரு பண்ண. அப்போது யார் இந்த ஆனந்த் அப்படின்ற வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து அவர் வந்து இந்த குடும்பத்தோட நெருக்கமாக வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற ஒரு காப்பாளராக தான் இவர் இருக்கிறாரு. மீதி இருக்கிற அந்த 3 பேர் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இவங்க போகிறாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு வந்து அவங்க மேலே வந்து முதல் கட்டம் ஆட்டம் ஆரம்பம் சொன்னோன்னா, அந்த 3 பேருக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை ஏதோ உருவாகுது. அது ஏதோ வீண் பழி சுமத்துறதா சொல்கிறாங்க அந்த பாலான்ற நபர். அவர் சொன்ன உடனே எமோஷனல் ஆகி அவர் வந்து இறந்துடுறார், சூசைட் பண்ணி இறந்துடுறார். அதுதான் முதல் சூசைடு. சூசைடில் தான் ஆரம்பமே ஆகுது. ஸோ அந்த சூசைடுக்கு பிறகு தான் வந்து புஷி ஆனந்த் வந்து இவங்களோட ரொம்ப நெருக்கமாகிறார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசிலடிச்சான் குஞ்சுகள் 3 பேர். அந்த 3 பேர் ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரசிகர்களுக்குள்ளே ஏற்படுற அந்த கருத்து வேற்றுமை இல்லாத அவங்க மீது விழக்கூடிய வீண் பழி, அதில் ஒரு நபர் பாலான்ற நபர் இறந்துடுறாரு. அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே ஒரு மையப்படுத்தின்னு கேட்டால் இந்த குடும்பத்தோடு இவர் நெருக்கமாகிறார். அதை வந்து இவர் சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லேண்டுகள் தேவைப்படுது. அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் நெருக்கமாகிறார். அப்பாக்கிட்டேயும் மகன்கிட்டையும் நெருக்கமாகிறார்.
அதோட தொடர்ச்சியாக வந்து கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்தடுத்து நிகழ்வு ப்ரோக்ராம்லாம் நடத்தி முடித்த உடனே இவருக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக அப்போ வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு அவ்வளோ இதில் கவனம் கிடையாது, ரசிகர் மட்டும் தான் அவங்க தந்தையார் தான் கவனிக்கிறாரு. அப்போ வேகமாகவே வந்து என்ன செய்கிறாருன்னா அகில இந்திய விஜய் ரசிகர் நற்பணி மன்றத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். அப்போது பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உட்பட இவர் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவாகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து ஆசை இவருக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. மெல்ல மெல்ல அடுத்த கட்ட நகர்வு நோக்கி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தொடங்கின உடனே அவர் வந்து பொதுச் செயலராக ஆகிட்டார். ரொம்ப நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். விரிவாக அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது இல்லை, இன்னும் பல கதைகள் இருக்குது. இதுதான் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சதுன்னு கேட்டால் முதல் வந்து அவர் என்னவா இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார், வந்து அதுக்கப்புறம் எப்படி உள்ளே நுழையிறாருன்னா அந்த 3 நபர்கள், அந்த 3 நபரில் ஒருவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் இவங்களோட நெருக்கமாகிறாரு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்குது. இவங்களோட ரொம்ப நெருக்கமாகிறார், இந்த குடும்பத்தோட, விஜய் குடும்பத்தோட நெருக்கமாகிறார். விஜய் கிட்ட அப்படியே படிப்படியாக நெருக்கமாகி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த பொறுப்பே வந்து ஏற்கனவே இருக்கிற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக தான் அவங்க வெளியேற்றுறாங்க. முதல்ல இவருக்கு பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு கொடுத்த உடனே அவர் வந்து என்ன சொன்னால் இன்னும் கொஞ்சம் விஜய் மனசில் ஆழமாக பதிகிறாரு. அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்கிறார் கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு தெரியல, மிகப்பெரிய கோடாரி கம்பை தூக்கி நம்ம மடியில் வச்சுக்கிறோன்றது தெரியல குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. நான் சொல்ல விஜய்க்கு இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்க, விஜய் குடும்பத்தில் இருக்கவங்க. அடுத்த கட்டமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அங்கே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆளுமையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தையே கொண்டு வந்துடுறார். இனி அதாவது கிட்டத்தட்ட கேட்டால் இதில் யாருக்கு இப்போ கூட சொல்லுவாங்க சில பேருக்கு, நான் வந்து அடிமை வந்து விஜய்க்கு வந்து புஷியானது அடிமைன்னு சொல்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அப்படி தெரியவே இல்லை. விஜய் அவர்கள் தான் சொல்கிறார் இவர் வந்து எனக்கு வந்து அண்ணனுக்கு அண்ணனாக வரிசையாக சொல்லிட்டே வர்றார் ஒரு நிகழ்ச்சியில். புஷியானது எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாக, தம்பிக்கு தம்பியாக அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு மாமாவாக அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். நமக்கு சரியாக வேலை இருக்குது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து ஒரு அண்ணனா, தம்பியா, மாமாவா அப்படியே வந்து ஆயிட்டார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினோடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த கட்சிக்கு தலைவராக வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பாரபட்சம் இல்லாமல் சொல்லலாம் ஒரு தகுதி இருக்குது. ஆனால் ஒரு ரசிகர் மன்ற தலைவர்ன்றதுனாலேயே வந்து அந்த கட்சிக்கே வந்து பொதுச் செயலராக்கிறது வந்து யாருமே தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கவே இல்லை. அது காலப்போக்கில் அதை வந்து நடத்திட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும்.